இந்தியன் ஃபுட்சல் லீக் சீசன் 5 பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் அணிகளை ஒன்றிணைத்த பிரம்மாண்டமான போட்டி சென்னையில் இன்டெலியன் பார்க்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. 4 சீசன்களுக்கு முன்பு ஒரே ஒரு நகரத்தில் வெறும் 12 அணிகளுடன் தொடங்கப்பட்ட இப்போட்டி இன்று குர்கான் மற்றும் சென்னையில் உள்ள டாடா ரியாலிட்டியின் இன்டெலியன் அலுவலகங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் அணிகள் பங்கேற்கும் ஒரு மாபெரும் லீக்காக வளர்ந்துள்ளது. ஆண்கள் பிரிவில் சிட்டி அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வெற்றி வாகை சூடியது. இந்த சீசன் முழுவதும் மொத்தம் 124 போட்டிகள் நடத்தப்பட்டு 365 கோல்கள் அடிக்கப்பட்டன. இதன் பயனாக சென்னையில் 36 கால்பந்து உபகரண தொகுப்புகள் நன்கொடையாக வழங்கப்பட்டன. இந்த லீக்கின் வளர்ச்சி மற்றும் நோக்கம் குறித்து டாடா ரியாலிட்டி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நிறுவனத்தின் குத்தகை மற்றும் சொத்து மேலாண்மை பிரிவின் மூத்த துணைத் தலைவர் ரிதேஷ் சச்தேவ் கூறியதாவது: இந்தியன் ஃபுட்சல் லீக் இப்போது ஒரு சாதாரண விளையாட்டுப் போட்டி என்பதை கடந்து சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு கொண்ட ஒரு மாபெரும் போட்டியாக வளர்ந்துள்ளது. எங்கள் சொத்துக்களின் நேர்மறை எண்ணம் கொண்ட சமூகத்தை கட்டமைக்கும் விதத்தை இது பிரதிபலிக்கிறது. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புகளை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாக இந்த இந்தியன் ஃபுட்சல் லீக் இருக்கிறது. விளையாட்டு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய ஈடுபாட்டுடன் கூடிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தளம் என்பதை சீசன் 5 மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்றார்.